அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா என்டிஏவோட வேலை. இவங்க வந்து கவுன்சிலிங்ல எந்த விதமான MBBS நான் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்தியால பிறந்திருக்காருன்னா அவருக்கு கம்பல்சரி அந்த சார் எனக்கு MBBS படிக்க தேவையில்ல சார், நான் வந்து BDS படிக்கல சார், எனக்கு அது தேவையில்லை. வணக்கம், உங்கள் கோவிந்தராஜ் RGR அகாடமி சார்பா உங்ககிட்ட பேசிட்டு இருக்கேன். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல என்ன பார்க்க போறோம்னா, நீட் எக்ஸாமுக்காக அப்ளிகேஷன் ஃபார்ம் ஓபன் ஆயிடுச்சு. நிறைய பேர் வந்து மெசேஜ் வந்து பண்ணிட்டு இருக்காங்க கமெண்ட்ஸ்ல, சார் இந்த நீட் எக்ஸாம்ஸ் போட்டிருக்காங்க சார், நிறைய பேருக்கு தெரியவே இல்லை எதுக்கு நீட் எக்ஸாம்ஸ். ஏன்னா அவ்வளோ போராட்டம் நடக்குது டெய்லி பேசிஸ்ல. வந்து பாத்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடே வந்து நீட்டுக்கு அகைன்ஸ்டா இருக்கு அப்படின்ற மாதிரி கட்சிகள் வந்து பேசுறாங்க. இருந்தாலும் எதுக்கு நீட் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் கேட்டுட்டு இருக்காங்க. ரைட்டா? அதை பத்தியான ஒரு சிறப்பு பதிவு பண்றதுக்கு தான் இன்னைக்கோட வீடியோக்கு போலாமா? நீட் நேஷனல் என்ட்ரன்ஸ் எலிஜிபிலிட்டி டெஸ்ட், இதுதான் வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. தமிழ்ல வந்து தேசிய தகுதிகாண் மற்றும் நுழைவுத் தேர்வு. சரியா? தகுதி இருக்கணும், அந்த நுழைவுத் தேர்வு, அந்த எலிஜிபிலிட்டி டெஸ்ட் அப்படின்றாங்க இல்லையா, அது வந்து தகுதியை உருவாக்கக்கூடிய ஒரு தேர்வா வந்து பாக்குறாங்க. இந்த MBBS போறதுக்கோ இல்லைன்னா அந்த BDSக்கோ இல்லைன்னா வந்து மருத்துவம் சார்ந்த சில துறைகள் இருக்கு இல்லையா, அதுல ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா MBBS. இந்தியாவில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட், பிரைவேட், செல்ஃப் பினான்ஸ் சொல்லக்கூடிய காலேஜஸ், தென் வந்து டீம்டு யூனிவர்சிட்டிஸ், அப்புறமா நேஷனல் இம்பார்ட்டன்ஸ் சொல்லக்கூடிய சில காலேஜஸ். இந்த காலேஜஸ்க்கு எல்லாமே MBBS நான் படிக்கணும் அப்படின்னு ஒருத்தர் முடிவு பண்ணிட்டாருன்னா, இந்தியால பிறந்திருக்காருன்னா அவருக்கு கம்பல்சரி அந்த நீட்ல தேர்வு எழுதி அதுல ஒரு குவாலிஃபைடு மார்க்குன்னு கொடுப்பாங்க. அந்த குவாலிஃபை ஆனாதான் வந்து பாத்தீங்கன்னா அவரு மெடிக்கலே படிக்க முடியும். அப்ப அதுல வந்து முதல்ல நான் படிக்கணும் அப்படின்னா MBBS அப்படின்ற தேர்வு எழுதணும் அப்படின்னு நினைக்கிறீங்க, MBBS படிப்பு படிக்கணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா இந்த நீட் தேர்வு வந்து கம்பல்சரி. ரைட் சார், MBBSல எனக்கு படிக்க விருப்பம் இல்லை சார், வேற எதுக்கு சார் அந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும் அப்படின்னா, மருத்துவத்துறையில பல் மருத்துவம் இருக்கு. ஜெனரல் மெடிசன் இல்லாம பல் மருத்துவம். இந்த பல் மருத்துவம் படிக்கணும்ன்றவங்களுக்கும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இன்னைக்கு வந்து நீட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதணும். சார் எனக்கு MBBS படிக்க தேவையில்ல சார், நான் வந்து BDS படிக்கல சார், எனக்கு அது தேவையில்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். இருந்தாலும் நான் வந்து மருத்துவத்துல வந்து இந்தியன் மெடிசன் சொல்லக்கூடிய விஷயங்கள் இருக்கு இல்லையா, ஆயுர்வேதிக், சித்தா, ஹோமியோ, யுனானி, இதெல்லாம் இருக்கு இல்லையா, இந்த மாதிரியான மெடிசன் வந்து நான் வந்து பண்ண போறேன் சார் அப்படின்ற மாதிரி இருப்பீங்க சில பேர். அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா கம்பல்சரி இந்த நீட் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிதான் ஆகணும். சரியா? அப்ப MBBS படிக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும், BDS படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட் எக்ஸாம்ஸ் எழுதணும், ஆயுர்வேதிக், சித்தா, யுனானி, ஹோமியோ படிக்கணும்னு நினைக்கிறவங்களும் எழுதணும். சரி, இதை தவிர வேற எதுக்கு சார் நாங்க நீட் எழுதணும் அப்படின்னா, BSc ஆனர்ஸ் கோர்ஸ் இருக்கு. BSc ஆனர்ஸ் கோர்ஸ். அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா BSc ஆனர்ஸ், வெறும் ஆனர்ஸ் இல்ல, அது நர்சிங்ல ஆனர்ஸ். ரைட்டா? BSc நர்சிங் கோர்ஸ்ல ஆனர்ஸ் பிளஸ் வந்து AFMC இருக்கு இல்லையா, அதுல மெடிக்கல்ல வந்து நர்சிங் போகணும் அப்படின்றவங்களுக்கும் கம்பல்சரி இந்த நீட் எக்ஸாம்ஸோட ஸ்கோர் வந்து முக்கியம். அப்போ இந்த எக்ஸாம்ஸ் வந்து எழுதியே ஆகணும். சார் இல்ல சார், நான் இந்தியால படிக்கணும்னா தானே சார் நீங்க வந்து சொல்றீங்க, நான் வெளிநாட்டுல போய் படிச்சுக்கிறேன் சார், நான் நிறைய கண்ட்ரீஸ்ல வந்து மெடிசன் ஆஃபர் பண்றாங்க MBBS படிக்கிறதுக்கு, BDS படிக்கிறதுக்குலாம். அப்ப நான் அங்க போய் படிச்சுக்கிறேன் சார், ரஷ்யால படிச்சுக்கிறேன், பிலிப்பைன்ஸ்ல படிச்சுக்கிறேன், உக்ரைன்ல படிச்சுக்கிறேன், கசகிஸ்தான் படிச்சுக்கிறேன், சைனால போய் படிச்சுக்கிறேன், தாய்லாந்துல படிச்சுக்கிறேன், வியட்நாம்ல படிச்சுக்கிறேன், அப்படின்ற மாதிரி சிங்கப்பூர்ல படிச்சுக்கிறேன், மலேசியால படிச்சுக்கிறேன் அப்படின்ற மாதிரி ஐடியா இருந்தது அப்படின்னா, அகைன் வந்து NMC என்ன சொல்றாங்க அப்படின்னா, நீங்க எந்த நாடுனா போய் படிச்சுங்க, ஆனா நீட் குவாலிஃபை பண்ணாம வெளிநாடுல போய் நீங்க வந்து ஏதாவது மருத்துவத்துறையில படிச்சீங்க அப்படின்னா செல்லாது அப்படின்னு. அதனால மருத்துவம் படிக்கணும் அப்படின்றவங்க கிளியரா இருங்க. இந்தியால படிச்சாலும் சரி, இல்ல வெளிநாடுல போய் மருத்துவத்துறையில போய் நீங்க படிக்கணும் அப்படின்னாலும் சரி, நீட் எக்ஸாம்ஸ் வந்து கம்பல்சரி. ஓகே, இதுதான் வந்து பாத்தீங்கன்னா அந்த நீட்டுக்கு என்ன துறையில படிக்கணும் அப்படின்னா நீட் வேணும் அப்படின்றத பார்த்துட்டு. அப்ப இந்த நீட்டோட எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்பாங்க சார், அடுத்தது நீட்டோட எக்ஸாம்ஸ்ல என்ன கேட்கறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரொம்ப ஒண்ணுமே கிடையாது. பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி, இந்த சப்ஜெக்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா +1லயும் +2லயும் படிக்கக்கூடிய சப்ஜெக்ட். 2 வருஷத்தோட போர்ஷன்ஸ். அதுவும் பாத்தீங்கன்னா அந்த நேஷனல் NCERT அப்படின்றோம் இல்லையா, அந்த சிலபஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இதுல கொடுக்குறாங்க. பட் இருந்தாலும் த்ரூ அவுட் இந்தியால இருக்கக்கூடிய எல்லா போர்ட்ஸும் இதுல பார்ட்டிசிபேட் பண்றதுனால காமன் மினிமம் சிலபஸ் அப்படின்ற மாதிரி ஒன்று ரெடி பண்ணி
எதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா த்ரூ அவுட் இந்தியால, சப்போஸ் நான் தமிழ்நாட்டுல படிக்கிறேன், இல்ல கேரளா சிலபஸ்ல படிக்கிறேன், இல்ல ஆந்திரா சிலபஸ்ல படிக்கிறேன், எந்த சிலபஸ் படிச்சாலும் அந்த சிலபஸ் கவர் ஆகிற மாதிரி இருக்கக்கூடிய அந்த இதான் ஃப்ரேம் பண்ணியிருக்காங்க. அப்ப யாரெல்லாம் +1ல பிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, ஜுவாலஜி, பாட்னி எடுக்கிறாங்களோ அவங்க எல்லாம் கம்பல்சரி இந்த எக்ஸாம்ஸ் எழுதுறதுக்கு தகுதி உடையவர்களா இருக்காங்க. அடுத்தது என்ன அப்படின்னா, இந்த எக்ஸாம்ல எப்படி சார் அந்த பாடத்திட்டம் இருக்கு, ரைட்டு, பாடத்திட்டத்துக்கு அப்புறம் எப்படி கொஸ்டின்ஸ் வந்து கொடுப்பாங்க, என்ன மாதிரியான கொஸ்டின்ஸ் கொடுப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கொஸ்டின்ஸ் எல்லாமே MCQ டைப்ல தான் வந்து கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க. கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேம் பண்ணிடுவாங்க, கொஸ்டின்ஸ் ஆன்சர் கீழே கொடுத்துருவாங்க, அதுல கரெக்டான ஆன்சர் ஒன்று நம்ம எடுக்கணும். சார் அப்படின்னா அதுல வந்து அப்போ நான் கரெக்டா கொடுக்கலன்னா எதனா மார்க் கம்மி பண்ணிடுவாங்களா அப்படின்னா, ஆமா, கரெக்டான கொஸ்டினுக்கு கரெக்டான ஆன்சர் நீங்க கொடுத்தீங்கன்னா 4 மார்க் தராங்க. இதுவே தவறாயிடுச்சுன்னா 1 மார்க் வந்து கம்மி ஆயிடுது. சரியா? அப்ப எவ்வளவு கொஸ்டின்ஸ் கொடுக்குறாங்க சார் அப்படின்னா, பிசிக்ஸ்ல 45 கொஸ்டின், கெமிஸ்ட்ரியில 45 கொஸ்டின், பயாலஜில 90 கொஸ்டின்ஸ். லாஸ்ட் இயர்லாம் வந்து பாத்தீங்கன்னா பாட்டனி, ஜுவாலஜி அப்படின்னு தனித்தனியா கொடுத்து வந்து பாத்தீங்கன்னா அதுல 45 வச்சிருந்தாங்க. பிளஸ் 5 கொஸ்டின் ஆப்ஷனல் வேற கொடுத்திருந்தாங்க லாஸ்ட் இயர். இப்போ இந்த வருஷம் வந்து பாத்தீங்கன்னா அந்த ஆப்ஷன் எல்லாம் எடுத்துட்டு 180 கொஸ்டின்ஸ் தான் நம்மளுக்கு வந்து கொடுக்குறாங்க. 720 மார்க். நான் எவ்வளவு மார்க் எடுத்தா இதுல பாஸ் மார்க் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து கேட்கிறாங்க. இதுல பாஸ் மார்க் அப்படின்னா மார்க் கிடையாது, 48% எவ்வளவு பேர் இந்த எக்ஸாம்ஸ்ல அப்பியர் ஆகுறாங்களோ அந்த அப்பியர் ஆகுறப்ப ஜெனரல் கேட்டகரி, OBC, UWS, SC, ST இந்த மாதிரியான கேட்டகரியில அந்த 48% எங்க வந்து நிக்குதோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா இந்த எக்ஸாமுக்கான கட் ஆஃப். அந்த 48% ஒவ்வொரு வருஷத்துக்கும் சேஞ்ச் ஆகலாம். ஒரு வருஷம் 101 வரலாம், ஒரு வருஷம் 107 வரலாம், ஒரு வருஷம் 105 வரலாம். ஜெனரல் கேட்டகரி இந்த OBC, SC, STக்கு ஜெனரல்ல வந்து பாத்தீங்கன்னா 135, 145, 165 வரைக்கும் கூட சேஞ்ச் ஆகலாம். அது வந்து பாத்தீங்கன்னா அந்த 48%ல என்ன மார்க் இருக்கோ அதுதான் அங்க கட் ஆஃபா வருது. ஓகே, ரைட். அப்ப இந்த எக்ஸாம்ஸ் வந்து யாரு சார் நடத்துறா? ஏன்னா டிஃபரெண்ட் இந்தியாவில் இருக்கக்கூடிய போர்ட்ஸ் இருக்கு. யார் நடத்துறா அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏற்கனவே எக்ஸாம்ஸ் இந்த நீட் ஸ்டார்ட் ஆகுறப்ப CBSE போர்டு தான் வந்து இந்த எக்ஸாம்ஸ் வந்து பண்ணாங்க. அப்ப வந்து எல்லாருக்குமே ஒரு தளபட்சமா இருக்கும், இது எல்லா போர்டு ஸ்டூடெண்ட்ஸும் பார்ட்டிசிபேட் பண்றாங்க. அப்படி இருக்கிறப்ப இந்த CBSE கண்டக்ட் பண்ணா கரெக்டா இருக்காது அப்படின்றப்ப இதுக்குன்னு ஒரு தனியா ஒரு அமைப்பு உருவாச்சு. அதுதான் நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி. இந்த நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சியோட வேலை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்த எக்ஸாமினேஷனை வந்து கண்டக்ட் பண்றது. அப்ப கண்டக்ட் பண்ணணும்னா அப்ளிகேஷன் கொடுக்கணும், அந்த அப்ளிகேஷன் போட வைக்கணும். பசங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷனுக்கு முடிச்சு அப்ளிகேஷன் போட்டதுமே எக்ஸாம் எங்க வைக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அது கொஸ்டின் பேப்பர் ப்ரிப்பேர் பண்ணணும். அதை ப்ரிப்பேர் பண்ணி கொஸ்டின் எல்லா இடத்துலயும் அனுப்பிச்சு அந்த எக்ஸாமினேஷன் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் அந்த கொஸ்டின் பேப்பரை எவால்வேட் பண்ணி என்ன பண்ணணும், கொடுத்துடணும். அவ்வளவுதான். இவ்வளவுதான் வந்து பாத்தீங்கன்னா NTAவோட வேலை. இவங்க வந்து கவுன்சிலிங்ல எந்த விதமான பார்ட்டிசிபேஷனும் வந்து நீட் எக்ஸாம்ல NTA கண்டக்ட் பண்றதோட சரி, அந்த எவால்வேட் பண்ணி அந்த மார்க்கை வந்து சப்மிட் பண்ணிடுவாங்க. அவ்வளவுதான். அதுக்கப்புறம் இவங்களுடைய வேலை முடிஞ்சு போச்சு. இதுதான் வந்து பாத்தீங்கன்னா NTA பண்ணக்கூடியது. சரி, இதுக்கு அப்புறம் எப்படி சார் வந்து அந்த சீட்ஸ் வந்து ஃபில் அப் ஆகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எக்ஸாமினேஷன் முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு 2 விதமான கவுன்சிலிங் வந்து நடக்குது. 2 விதமான கவுன்சிலிங் என்னன்னா, ஆல் இந்தியா கவுன்சிலிங் அப்படின்னு ஒண்ணு நடக்குது. இது வந்து பாத்தீங்கன்னா NMC வந்து கண்டக்ட் பண்றாங்க. நேஷனல் மெடிக்கல் கவுன்சில் இருக்கு இல்லையா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா மெடிக்கல் கவுன்சில் ஆஃப் இந்தியா, அவங்க வந்து பாத்தீங்கன்னா கமிட்டி இருக்கு, அதுக்கு MCC கமிட்டி. அந்த கமிட்டி தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த 15%க்கான கோட்டாவை வந்து பண்றாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய சீட்ஸ் எல்லாம் யார் சார் ஃபில்அப் பண்ணுவா அப்படின்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய காலேஜஸ்க்கு 100 சீட் இருக்கு உதாரணத்துக்கு அப்படின்னா 85%க்கு அந்தந்த ஸ்டேட்ஸ் வந்து பண்ணுவாங்க. அப்ப தமிழ்நாடுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா 85% அந்த சீட்ஸ் தமிழ்நாடு மெடிக்கல்ல வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு டைரக்டரேட் இருக்கு, மெடிக்கல் கவுன்சிலிங் செலக்ஷன் கமிட்டி. அவங்க வந்து பாத்தீங்கன்னா தனியா வந்து 85%க்கு ஃபில் பண்ணுவாங்க. மீதி இருக்க 15% வந்து நம்ம ஒவ்வொரு கவர்மெண்ட்டுமே சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹேண்ட் அவுட் பண்ணிடுவாங்க. அந்த 15% MCC தான் வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. இதுல கவர்மெண்ட்டுக்கு அப்படின்னு எடுத்துக்கிட்டானா காலேஜஸ் இருக்கு, பிரைவேட்டுக்கு காலேஜஸ் இருக்கு, அது செல்ஃப் ஃபினான்ஸ் காலேஜஸ், அப்புறமா டீம்டு யூனிவர்சிட்டிஸ் இருக்கு. இந்த டீம்டு யூனிவர்சிட்டிஸும் நேஷனல் இம்பார்ட்டன்ஸ்ல இருக்கக்கூடிய சில காலேஜஸ், உதாரணத்துக்கு எய்ம்ஸ், ஜிப்மர். இந்த காலேஜ் எய்ம்ஸ், ஜிப்மரும் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுடைய டீம்டு யூனிவர்சிட்டிஸும், தென் 15% கோட்டா இருக்கு இல்லையா, 15% கோட்டா கவர்மெண்ட் காலேஜ், இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஆல் இந்தியா கோட்டா கீழே MCC வந்து கண்டக்ட் பண்ணுவாங்க. தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ்நாடு கவர்மெண்டோட மெடிக்கல் செலக்ஷன் கமிட்டி கண்டக்ட் பண்றாங்க. அப்ப நம்ம ஒவ்வொன்றா பார்த்துட்டோம், யாரு வந்து இந்த எக்ஸாம்ஸை கண்டக்ட் பண்றாங்க, யாரு வந்து இந்த கவுன்சிலிங் வந்து கண்டக்ட் பண்றாங்க. சரி, இதுல வந்து
எப்படி சார் எல்லாருக்குமே வந்து பாஸ் பண்ணவங்களுக்கு எல்லாம் சீட்டு கொடுத்துருவாங்களா அப்படின்னா, மார்க் வந்து டிஸ்ப்ளே வந்து பண்ணி நீட் என்டிஏ கொடுத்துறாங்க. இந்த ரேங்கிங் போட்டு கவுன்சிலிங் அப்ளை பண்றாங்க. அப்ப யார் ஃபர்ஸ்ட் மார்க் எடுத்திருக்காங்களோ அவங்க என்ன சீட் கேட்கறாங்களோ அவங்க கொடுத்துருவாங்க. அவ்வளவுதான். அப்ப அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எந்த மார்க் வந்து நிக்குதோ அந்த எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ அதுல நின்று போயிடும். அவ்வளவு. எல்லாருக்கும் கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அப்ப எவ்வளவு சீட்ஸ் இருக்கோ, இப்ப உதாரணத்துக்கு தமிழ்நாட்டுல வந்து 37 காலேஜஸ் இருக்கு, கவர்மெண்ட் காலேஜஸ். அப்போ அதுல சீட்ஸ் எடுத்தா கிட்டத்தட்ட ஒரு 5000 சீட்ஸ். அந்த 5000 சீட்ஸுமே அப்படியே வந்து எல்லாருக்கும் கொடுத்துருவாங்களா? சொன்ன மாதிரி 15% கோட்டாக்கு போயிடும். அதுக்கப்புறம் தமிழ்நாட்டில் வந்து ஒரு உள் ஒதுக்கீடு இருக்கு, 7.5% கவர்மெண்ட் காலேஜஸ், பிரைவேட் காலேஜஸ்ல அரசு பள்ளி படிச்ச மாணவர்கள் இருக்கு. அந்த சீட்டு போக மீதி இருக்கக்கூடிய கவர்மெண்ட் சீட் இருக்கு இல்லையா, அந்த சீட்ஸ்க்கு வந்து பாத்தீங்கன்னா 720 மார்க்ல இருந்து ஸ்டார்ட் ஆச்சுன்னா லாஸ்ட் இயர் கட் ஆஃப் வந்து ஏறிடுச்சு. நான் சொன்னேன் இல்லையா, அந்த ரேங்க்குக்கு வந்து வர இடத்துல கரெக்டா இருக்கக்கூடிய மார்க்னு எடுத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி கிட்டத்தட்ட 640 மார்க்கு கிட்ட வந்துருச்சு. இதுவே வந்து பிசி கேட்டகரியா இருந்ததுன்னா 618ல நின்று போயிடுச்சு. அப்ப ஒரு 600 மார்க்குக்கு மேல எடுத்தாலே பிசி, பிசிஎம், எம்பிசிக்கு வந்து ரொம்ப சேலஞ்சிங்கா இருந்தது லாஸ்ட் இயர். தென் எஸ்சி பாத்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு 530 மார்க் வரைக்கும் இருந்தது. எஸ்டி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 480, 490 மார்க் இருக்கு. அப்ப இந்த வருஷம் இதே மாதிரி தான் மார்க் இருக்குமா அப்படின்னா, நிறைய இடத்துல எல்லாரும் சொல்றது என்ன அப்படின்னா, லாஸ்ட் இயரோட பேட்டர்ன் வேறையா இருந்தது, இந்த வருஷத்தோட பேட்டர்ன் வேறையா இருக்கு, அதனால வந்து டஃபா இருக்கும் கொஸ்டின்ஸ் அப்படின்றாங்க. கண்டிப்பா டஃபா இருக்கிறதுக்கு வாய்ப்புகளே இல்லை. ஆனா என்டிஏ வந்து லாஸ்ட் இயர் வந்து கொஸ்டின் பேப்பர் லீக் ஆயிடுச்சு, அது இதுன்னு நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிட்டு இருந்தாங்க. அதனாலதான் மார்க் வந்து இன்க்ரீஸ் ஆனது, அதுக்கு ஒரு ரீசன் சொன்னாங்க. அதுவும் வந்து இல்ல அதெல்லாம் அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே நடக்கல அப்படின்ட்டு என்டிஏ வந்து சொல்லிட்டாங்க. அப்ப ஜென்யூனா தான் மார்க் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில இடத்துல பேப்பர் வந்து லீக் ஆயிடுச்சு அது மூலமா அப்படின்னு அது எல்லாத்தையும் டிபார் பண்ணிட்டாங்க. அவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா தகுதி நீக்கம் பண்ணிட்டாங்க. அது எல்லாத்தையும் ஃபர்ஸ்ட் 67 பேர் ஃபுல் மார்க் எடுத்தாங்கன்னாங்க, அப்புறம் 17 பேருக்கு தான் இருந்தது. அதுக்கப்புறம் அந்த டைம் வந்து லேக் ஆனதுனால மார்க் எக்ஸ்ட்ரா கொடுத்ததுனாலையும் மாறி போச்சுன்னா அதையும் எடுத்துட்டாங்க. அப்ப 17 பேர் வாங்கினாங்க. இந்த வருஷம் எவ்வளவு பேர் வந்து ஃபுல் மார்க் வாங்குறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னா, நீங்க வேணா எழுதி வச்சுக்கிடுங்க, அந்த ஆப்ஷன் கொடுக்காதனால மார்க் வந்து கம்மி ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை. லாஸ்ட் இயர் இருந்த மாதிரியே தான் வந்து பாத்தீங்கன்னா இந்த வாட்டி பேப்பர் வந்து ஈஸியா தான் இருக்கும். வெளியில வேணா எல்லாருமே வந்து ஸ்ப்ரெட் பண்ணலாம், என்டிஏ இந்த வாட்டி டஃப் பண்ணிடுவாங்க, பயாலஜி வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப டஃபா இருக்கும், பிசிக்ஸ் எல்லாம் பண்ணவே முடியாது, அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பரை டஃப் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னு. அதெல்லாம் எதுதான் டஃப் பண்ணாலும் படிக்கிற மாணவர்கள் படிச்சுட்டு தான் இருப்பாங்க, எடுக்கிற மாணவர்கள் எடுத்துட்டு தான் இருப்பாங்க. சரியா? நம்ம என்ன பண்ணணும், அடுத்த லெவலுக்கு வர்றதுக்கு பார்க்கணும். அப்ப நீட் யார் கண்டக்ட் பண்றாங்க, கவுன்சிலிங் என்ன நடக்குது, கட் ஆஃப் என்ன இருக்கும் அப்படின்றத நம்ம பார்த்துட்டோம். ரைட்டா? சார் இதுல வந்து கோட்டாஸ் எதனா இருக்கா தனியா அப்படின்னா, இந்த 15% கோட்டா ஸ்டேட் கோட்டாவை தவிர கவர்மெண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் சீட்டுக்குன்னு ஒரு கோட்டா, பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் கோட்டா, பிரைவேட் காலேஜஸ்ல வந்து பாத்தீங்கன்னா அகைன் வந்து மேனேஜ்மெண்ட் கோட்டா, தென் பிரைவேட் காலேஜஸ்லயே வந்து பாத்தீங்கன்னா மைனாரிட்டி கோட்டான்னு இருக்கு. இப்ப சில காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா பனிமலர் கிறிஸ்டியன் மைனாரிட்டி, முத்துக்குமரன் தெலுங்கு மைனாரிட்டி, இந்த மாதிரி காலேஜஸ் வந்து பாத்தீங்கன்னா நம்மளுக்கு மூகாம்பிகா மலையாளம் மைனாரிட்டி, இந்த மாதிரி நிறைய மைனாரிட்டி கோட்டாஸ் தனித்தனியா இருக்கு. ஓகே, இந்த நீட் எக்ஸாம் சம்பந்தமாவோ இல்லைன்னா கவுன்சிலிங் சம்பந்தமாவோ உங்களுக்கு ஏதாவது பர்சனல் கவுன்சிலிங் தேவைப்படுது சார், இது எப்படி அப்ளை பண்ணணும்ன்றது வந்து அந்த ப்ராசஸ், தென் வந்து எக்ஸாம்க்கு அட்மிட் கார்டு எடுக்கிற ப்ராசஸ், அதுக்கப்புறம் எக்ஸாம் போறப்ப என்னெல்லாம் கொண்டு போகணும் அப்படின்ற டீட்டெயிலு, முடிச்சதுக்கு அப்புறமா வந்து பாத்தீங்கன்னா எக்ஸாமினேஷன் ரிசல்ட் வந்ததுக்கு அப்புறமா அந்த ஓஎம்ஆர் செக் பண்ற ப்ராசஸ், அது முடிஞ்சதுமே வந்து பாத்தீங்கன்னா கவுன்சிலிங் அப்ளை பண்ற ப்ராசஸ், கவுன்சிலிங் அப்ளை பண்றது அந்த ரவுண்ட் 1, ரவுண்ட் 2, ரவுண்ட் 3 எப்படி பண்றது, ஆல் இண்டியா கவுன்சிலிங் எப்படி போடுறது, ஸ்டேட் கவுன்சிலிங் எப்படி போடுறது, இந்த மாதிரி எல்லாம் உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஒரு பர்சனல் கைடன்ஸ் வேணும் அப்படின்னா நீங்க அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டு நீங்க வந்து என்ன நேரடியா பார்க்கலாம். இந்த காலேஜ் தான் ஸ்பெசிபிக்கா எனக்கு போகணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை அப்படின்றது கூட நீங்க கவுன்சிலிங்ல நீங்க எடுத்துக்கலாம். ரைட்டா? சார் இது வந்து எக்ஸாம் போறதுக்கு அப்ளை பண்றதுக்கு எல்லாம் சொன்னீங்க சார், ஆனா படிக்கிறதுக்கு சார் எதனா ஹெல்ப் பண்ணுவீங்கடா அப்படின்னா, எஸ், ஆர்ஜிஆர் அகாடமியில வந்து பாத்தீங்கன்னா ஒரு இப்ப கரண்ட் +2 படிச்சுட்டு எக்ஸாம் எழுதி பார்க்கணும், ஒரு ஐடியா வேணும் அப்படின்றவங்களுக்கு ஒரு ஷார்ட் டேர்ம் கிராஷ் கோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம், அந்த கோர்ஸ் வந்து இருக்கு. இதுல இருக்கக்கூடிய எல்லா டாபிக்குமே ஜஸ்ட் ஒரு அவுட்லைன் தான் கொடுக்க முடியும். இன்டெப்த் நாலேஜ் இந்த கிராஷ் கோர்ஸ்ல நம்ம வந்து பண்ண முடியாது. ஏற்கனவே நான் +1 +2 படிச்சிருக்கேன் சார், பிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி ஜுவாலஜி பாட்னி ரொம்ப தரவா இருக்கேன் சார், நீங்க நூக் அண்ட் கார்னர்ல இருந்து என்ன கேட்டாலும் நான் சொல்லிடுவேன், ஆனா நீட்டுக்கு எப்படின்றது எனக்கு தெரியாது அப்படின்னா இது எல்லாத்தையும் ஒரு அவுட்லைன் கொடுத்துட்டு அந்த நீட்ல எப்படி கொஸ்டின் ப்ரிப்பேர் பண்ணுவாங்க, எப்படி கேட்பாங்க, நம்ம எப்படி ஆன்சர் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த கிராஷ் கோர்ஸ் டிசைன் பண்ணி வச்சிருக்கோம்.
இது ரொம்பவே உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். குவாலிஃபை பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த கிராஷ் கோர்ஸில் வந்து குவாலிஃபை பண்ணிடலாம். ஒரு பெரிய விஷயமே இல்லை. ரொம்ப மார்க் வேணும் அப்படின்னா கான்செப்ட்ஸ் நல்லா தெளிவாக இருக்கிறவங்களும் மார்க் நல்லா எடுத்துட்டு கவர்மெண்ட் காலேஜ் கூட போயிடலாம். ஆனால் இது கமிட்மெண்ட் என்னன்னா, குழந்தைக்கு எந்த அளவுக்கு இன்டெப்த் நாலேஜ், ப்ராப்ளம் சால்வ் பண்ணுற எபிலிட்டி இருக்கு அப்படின்றத பொறுத்து தான் இந்த கிராஷ் கோர்ஸ் அவங்களுக்கு ரிசல்ட்ஸ் வந்து கொடுக்கும். ரைட்டா? ஏன்னா டீச்சர் வந்து பார்த்தீங்கன்னா இது டீட்டெயில்டாக இன்டெப்த்தாக போகிறதுக்கு டைம் இருக்காது. 2 வருஷம் படிக்கிறது இல்லை சார். நீங்கள் சொல்கிறத பார்த்தா ஒரு மாதத்தில் வந்து அந்த அளவுக்கு வந்து தயாராகுமான்னு தெரியல. ஏன்னா 11th ஸ்கூலில் சரியாக வந்து எடுக்கல. நான் +2 வந்ததுனால போர்டு எக்ஸாம்ஸ்க்காக ப்ரிப்பரேஷன் வந்து ஃபாஸ்ட்டாக பண்ணி எனக்கு புரிஞ்சதோ இல்லையோ கொஸ்டின்ஸை வந்து படிக்க வச்சு மார்க் எடுக்க வச்சிடறாங்க. அதே எங்கள் ஸ்கூலில் பண்ணுறாங்க அப்படின்றப்ப எனக்கு ஆனால் கவர்மெண்ட்டில் தான் ஜாயின் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டீட்டெயில்டான கிளாஸு, ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து பார்த்திங்கன்னா அந்த பேசிக்ஸ், அந்த கான்செப்ட்ஸ்லாம் சொல்லி கொடுத்து அதை எப்படி வந்து கொஸ்டின்ஸ் வந்து ஃப்ரேமாக ஆகுறாங்க அப்படின்றத பார்த்து எக்ஸ்பிளைன் பண்ணி, அதுக்கப்புறமா அந்த கொஸ்டின்ஸ் எல்லாம் டீச்சர் ஒர்க் அவுட் பண்ணி ஒவ்வொரு மாடல்லையும் உங்களையும் ஒர்க் அவுட் பண்ண வச்சு, அதுக்கப்புறமா அது டெஸ்ட் கொடுத்து அதை வந்து என்ன மிஸ்டேக் பண்ணுறீங்கன்றத அனலைஸ் பண்ணி திருப்பியும் அந்த மிஸ்டேக் வராமல் பார்த்துட்டு திருப்பியும் வந்து பார்த்தீங்கன்னா அது ரிவிஷன் கொடுத்து எக்ஸாம் எழுத வச்சு தரோவாக ரெடி பண்ணுறது தான் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல் இயர் ட்ராப்பர்ஸ் அப்படின்வோம், இல்லைன்னா ரிப்பீட்டர்ஸ் ப்ரோக்ராம் அப்படின்றோம். அந்த ப்ரோக்ராமும் வந்து பார்த்தீங்கன்னா ஆர்ஜிஆர் அகாடமியில் இருக்குது. இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபீஸ் ஸ்ட்ரக்சரு இல்லை எப்படி கிளாஸஸ் பண்ணுறோம் அப்படின்றவங்களுக்கு நீங்கள் கால் பண்ணி நீங்கள் நேரடியாக பேசுங்க. 9176552121 இந்த நம்பரில் கால் பண்ணி பேசுங்க. வெளியூரில் இருக்கிற குழந்தைங்களா இருக்கீங்க அப்படின்னா, சென்னையில் வந்து தங்கி படிக்கணும் அப்படின்னா ஹாஸ்டல் வசதியும் நம்ம ஏற்பாடு பண்ணி கொடுக்குறோம். சரியா? நாங்கள் சொல்கிறத உங்கள் குழந்தைகளோ இல்லை நீங்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா, அச்சு பிசுறாமல் நாங்கள் சொல்கிறத நீங்கள் ஒரு வருஷம் கேட்கறதுக்கு ரெடியாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவர்மெண்ட் சீட்டு வாங்கிடலாம். ஏன் நான் இதை சொல்கிறேன்னா, நிறைய பேர் வந்து படிக்கணும்னு வராங்க, ஆனால் அவங்க விருப்பத்துக்கு தான் படிக்கணும்னு வராங்க. அவங்களுடைய மைண்ட் செட் என்ன இருக்கோ அப்படிதான் வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டு எக்ஸாமை வந்து ரெடி ஆகணும்னு இருக்காங்க. ரைட்டா? அது ஒத்து வராது. நான் ஹாஸ்பிட்டல் போனோன்னா டாக்டர் என்ன சொல்கிறாரோ வந்து அதை தான் பார்க்கணும். சரி, பல்லு வலின்னு நினச்சிட்டு வந்து பார்த்தீங்கன்னா ஹாஸ்பிட்டல் போகிறேன் டென்டல் டாக்டர்கிட்ட. ஆனால் வந்து அவர் சொல்கிறாரு இந்த மாதிரி மிஷின் இருக்குது, இதில் வந்து நாங்கள் பண்ணுவோம். இல்லைங்க, பல்லு பிடுங்கணும், என்கிட்ட கொரடா இருக்குது, நான் பிடிக்கிறேன் அப்படின்னு தான் நிறைய பேர் வந்து சொல்கிற மாதிரி இந்த இருக்கக்கூடாது. ரைட்டா? எனக்கு பல்லு தானே பிடுங்கணும், அதாங்க என்கிட்ட கொரடா இருக்குது, பிடிக்குதுன்னு சொல்லுவாங்க. அதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட் என்னவோ அதை அப்ளை பண்ணால் தான் பல்லு வலி இல்லாமல் அழகாக பிடுங்குவாங்க. சரியா? அதில் மறுத்து போகிறதுக்கு அந்த ஊசி அதெல்லாம் எனக்கு தேவையில்லை, அப்படியே பிடுங்குங்க அப்படின்னா இதெல்லாம் நடக்காது. அதனால அதுக்கு என்ன பண்ணணுமோ அப்படி பண்ணாதான் அதுக்கான ரிசல்ட்ஸ் வரும். அதனால யாருக்குன்னா உங்களுக்கு வெறித்தனமா நான் டாக்டர் ஆகணும், MBBS படிக்கணும், இல்லை BDS பண்ணணும், அந்த மாதிரி இல்லை, இந்த மாதிரி கோர்சஸ்ல அதுவும் கவர்மெண்ட் காலேஜஸ்ல போகணும், அதுவும் டாப் காலேஜஸ் சொல்லக்கூடிய எய்ம்ஸ், ஜிப்மர், CMC, MMC, ஸ்டான்லி, இந்த மாதிரியான மதுரை காலேஜ், தஞ்சாவூர் காலேஜஸ், இந்த மாதிரி கோயம்புத்தூர் காலேஜஸ், இந்த மாதிரி காலேஜஸ்லாம் நாங்கள் போகணும் அப்படின்ட்டீங்கன்னா, அதுவும் வந்து ஒரு மிடில் கிளாஸ் செக்மெண்ட்ல இருக்கும். சார், எங்களுக்கு பணமும் நிறைய பே பண்ண முடியாது, ஆனால் படிக்கணும்னு ஆசையும் இருக்கு, அந்த மாதிரியான ஆட்களா இருக்கீங்க, ஆனால் ஓரளவுக்கு வந்து எங்களால் செலவு பண்ண முடியும் அப்படின்றவங்க, இன்வெஸ்ட் பண்ண முடியும் அப்படின்னு நினைக்கிறவங்க தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா எங்க மேல கான்ஃபிடென்ட் வச்சு நீங்க வாங்க. கண்டிப்பா உங்களுக்கு வந்து மெடிக்கல் சீட் வாங்கி தரேன். ஆனா நாங்க அகைன் சொல்றது என்னன்னா, எங்க டீச்சர் சொல்றதோ, நாங்க சொல்றதோ, இன்ஸ்டிடியூட் சொல்றதோ, இந்த மேனேஜ்மெண்ட் என்ன உங்களுக்கு சொல்றாங்களோ அதை அச்சு பிசராம ஸ்டூடெண்ட் இருந்தாலும் சரி, பேரண்ட் இருந்தாலும் சரி கேட்டிங்க அப்படின்னா கண்டிப்பா உங்களை ஜெயிக்க வச்சு கவர்மெண்ட் சீட் வாங்க வச்சு. ரைட்டா? பண்றீங்களா? யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஐடியா இருக்குது, ஃபஸ்ட்டு நீட்டை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க, MBBS சீட் எடுக்கணும் அப்படின்னீங்கன்னா கால் பண்ணுங்கள். லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் வந்து பாருங்கள், அங்கே வந்து கூகுள் ஷீட் கொடுத்துருப்போம், அதில் உங்கள் டீட்டெயில் வந்து ஃபில் பண்ணுங்கள். நாங்களே கால் பண்ணி உங்களுக்கு பேசுகிறோம். உங்களுக்கு பேசுறதுக்கு தயக்கமாக இருந்தேன்னா, இல்லை சார் நான் இதெல்லாம் பேசுறது எனக்கு என்ன தயக்கம் அப்படின்னா நீங்களே கால் பண்ணி எங்கிட்ட பேசுங்க. ஓகே, தேங்க்யூ.